வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். எசையா 30:21. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் எனும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். 1000 குழந்தைகள் இருந்தாலும் தாயின் கண்கள் தன் குழந்தையை மட்டும் நோக்கி இருப்பது போல கடவுளின் கண்கள் நம்மை நோக்கியே இருக்கும். அவரை விட்டு சென்றாலும், அவர் நினைவு அற்று இருந்தாலும், தன் விருப்பம் போல் கால் போன போக்கில் சென்றாலும் இதுதான் வழி, இதிலே நடந்து செல் என்று நம்மை வழி நடத்துபவர் நம் இறைவன். ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்த மக்கள் மீது பரிவு கொள்ளும் இறைவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அறிந்து வைத்திருக்கிறார், அன்பு செய்கிறார். குற்றங்களும் பாவங்களும் பேராற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் அதன் சப்தத்தில் கடவுளின் குரல் நம் செவிகளில் விழுவது இல்லை. யாரையும் தீமைக்கென கடவுள் படைக்கவில்லை. ஆனால் மனிதரில் தீய எண்ணம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. எண்ணங்களை சலவை செய்வோம், குற்றங்களை களைந்து விடுவோம், கடவுளின் குரலுக்கு செவிமடுப்போம், சரியான பாதையில் பயணம் தொடங்குவோம், வாழ்வின் இலக்கை அடைவோம். நாம ஜெபம். இயேசுவே, நீர் காட்டும் பாதையில் நடக்க என் கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவே, நீர் காட்டும் பாதையில் நடக்க என் கரம் பிடித்து வழி நடத்தும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார்
சேர்ந்து பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. பாடுவோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. சேர்ந்து பாடுங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இருமையும் ஐயா நீதானே. சேர்ந்து பாடுவோம். இருமையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சத்தம் எழுப்பி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுங்க எல்லாரும். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? மாண்புயரிவ்வருளான மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.